பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா பின்னாடி எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளும் சராசரியா கடந்து ஆனா பொண்ணுங்க எல்லாருமே எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டு தான் இருக்கோம். ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பெண்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளும் நார்மல் ஆயிடுவோம். ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்குன்னு ஒரு பிளேஸ் நம்ம கண்டிப்பா புடிச்சிடலாம். அதை நோக்கி ஓடணும். இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் நிறைய விஷயத்த ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு. சரியான நேரத்துல வந்து முடியாதுங்கிற ஒரு வார்த்தைகள் வந்து நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தவிர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் வந்து பொண்ணுங்க வந்து அவங்க மேல ஸ்ட்ராங்கா நினைக்கணும். பக்கத்துல இப்போ எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க வந்து நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு பரவாயில்ல. நான் எனக்கு என்னை பத்தி தெரியும். நான் எனக்கான புரிதல் எனக்கு இருக்கு. எனக்கு பிடிச்சத நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு 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 தெரியல. எனக்கு இன்னும் எத்தனை பிறவி இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அது உண்மையா பொய்யான்லாம் தெரியல. அப்படி கண்ணுக்கு தெரியாத ஜென்மங்கள் அதாவது பிறவிகளுக்கு மத்தியில என்னை நான் ரசிச்சு வாழணுங்கிறது தான் என் விருப்பம். சோ ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவங்கள ரசிக்கணும். அதுல வந்து உடல் தோற்றமா இருக்கட்டும், நெட்டை குட்டை நிறங்கள் கருப்பு வெள்ளை இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். வலி கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கும். ஆனா அந்த வலியை வந்து நம்ம சுகமாக்கிக்கணும்னா நமக்கு நம்மளை வந்து புடிச்சு ஓடினா மட்டும்தான். யாருமே வந்து கையை பிடிச்சி யாரையும் இழுத்து நம்மளை ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால கையை பிடிச்சி இழுத்தாலும் கையை உதறிட்டு முன்னாடி போகணும். அவ்வளவுதான் நான் பொண்ணுங்களுக்கு சொல்லுவேன். ஸ்டாப்புங்கிற விஷயம் நம்மளே ஸ்டாப்னு நினைச்சுக்கிட்டாதான். நம்மளே நம்ம வந்து போதும் நம்மளை போட்டு படுத்துறாங்க வேண்டாம் நம்ம ஏன் போகணும் நம்ம தயக்கத்தை நமக்குள்ள உண்டு பண்ணாம இருந்தாலே போதும். பொண்ணுங்க நல்லபடியா இருக்கலாம். பெண்களுக்கு படிப்பு எவ்வளவு ரொம்ப முக்கியம்? ரொம்ப முக்கியம். படிப்பு ரொம்ப முக்கியம். அவங்க வந்து அந்த ஒரு தொழில் நமக்குன்னு ஏதாவது இப்ப நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, நிறைய பொட்டிக்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம வந்து நம்மளுக்கான நம்ம கையில ஒரு கொஞ்சம் காசு நமக்கு கைப்பிடியில இருக்கணும். அதுக்கான வந்து வேலைகள் வந்து கண்டிப்பா பெண்களுக்கு தேவை. சோ இல்லைன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாரையும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். எனக்கு கொஞ்சம் காசு அனுப்புங்க, எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கும். சோ நம்ம கையில காசு இருக்கிற மாதிரியான தொழில்கள் நம்ம கண்டிப்பா பண்ணணும்.